எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை விஜயுடைய நண்பர் மனைவி சஞ்சீவுடைய மனைவி சொல்லியிருக்கிறாங்க. எதனால தளபதி விஜய் அவர்களுடைய ஃபங்க்ஷனுக்கு சங்கீதா அவர்கள் வரல அப்படிங்கிறதும், சங்கீதா அவர்கள் எதனால உண்மையாலும் டைவர்ஸ் வாங்கினாங்க அப்படிங்கிறதையும் பல முக்கியமான ரீசனை சஞ்சீவுடைய மனைவி சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு மிக பெரும் அளவுக்கு திருப்பத்தை இன்னைக்கு தமிழகம் முழுக்கவே ஏற்படுத்தியிருக்குது. இப்போ எல்லாருமே இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன காரணம், எதனால தமிழகமே அதிர்ந்து போயிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி வாங்க தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, ஒட்டுமொத்த தமிழகமே கடந்த ஒரு வார காலங்களா பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவுக்கு மகிழ்ச்சிகரமா இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நம்முடைய தமிழக முதல்வரா தளபதி விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா தளபதி விஜய் அவர்கள் மட்டும் தமிழகத்துடைய முதல்வராக பொறுப்பேற்காம திமுக அதிமுக கூட்டணி அமைந்து ஏதாவது நடந்திருந்தா தமிழகத்தில் ஒரு மிக பெரும் அளவுக்கு போராட்டம் நடைபெற்றிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்படி இருக்கும்போது நேயர்களே, என்னுடைய கேள்வியும் என்னவா இருந்துச்சுன்னா, எதனால சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் வாங்கினாங்க? த்ரிஷா அவர்கள் சொந்த மனைவி மாதிரி தளபதி விஜயுடைய முதல்வர் செரிமோனி அன்னைக்கு இருந்தாங்களே, ஆனா சங்கீதா அவர்கள் தளபதி விஜய் அவர்களோட 20 வருஷமா கூட இருந்த சங்கீதா அவர்கள் இல்லையா அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை எல்லாருமே பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி இருக்கிறப்ப சஞ்சுவுடைய மனைவி சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மற்றும் சங்கீதா இருவரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க. அதாவது நாங்கள் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருவரும் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடியே எங்கள் இருவருக்கும் தெரியும். எனக்கும் என்னுடைய கணவருக்கும் தெரியும். அதாவது தளபதி விஜயுடைய நண்பர் சஞ்சீவுக்கும் தெரியும். இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இருவரும் மேரேஜ் பண்ணிட்டாங்க. இவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் கணவர் மனைவி அப்படின்னு சொல்றதை விட இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நட்பா இருந்தாங்க. இப்படி இருக்கிறப்ப தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு போக போறாரு அப்படிங்கிறது எப்பயோ மனைவி சங்கீதா அவர்களுக்கு தெரியும். ஆனா அப்ப அது அவங்களுக்கு பெருசா பிரச்சனையா கிடையாது. ஆனா அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நாட்களை கட்சிக்காகவே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மக்கள் மனைவி யாரையுமே அவர் ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ப்ரெஷராக இருந்திருக்கும் அப்படின்னு. இதனால தான் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களுக்கு ஆரம்பத்தில் சின்னதாக சண்டை ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தளபதி விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ஈகோ பிடிச்சிரு அப்படின்னு. அதே அளவுக்கு அவங்க மனைவி சங்கீதா அவர்களும் ஈகோ பிடிச்சவங்க. சின்ன பிரச்சனையை ஆரம்பிச்சது. அதன் பிறகு இருவரும் பேசாமே போனாங்க. கடைசியில் டைவர்ஸ் முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு முதல்ல இருவரும் டைவர்ஸ் வாங்குறாங்க அப்படிங்கிற நியூஸ் தெரிஞ்சோடனே அதிர்ச்சிகரமாக போயிடுச்சு. அதற்கும் மேலே கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இல்லை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருவருக்குள்ளேயும் சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத என்னுடைய கணவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். அது டைவர்ஸில் முடிஞ்சது எங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சிகரமாக தான் இருந்துச்சு. இப்படி இல்லாமல் இருக்கிறப்ப எதனால் இந்த செரிமோனிக்கு வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைலாம் நடந்துச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் அங்கே வந்தால் ஃபோக்கஸ் எல்லாமே அங்கே திரும்பவும் எல்லாருமே அதை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. தளபதி விஜய் முதல்வர் ஆகிட்டாரு, தமிழகத்துக்கு அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற டாபிக் கம்மியாகி போயிடும். அப்படிங்கிற ஒரு காரணத்தால் தான் சங்கீதா அவர்கள் வராமல் இருந்தாங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் அழைப்பு விடுத்தாங்க அப்படிங்கிறது உண்மைதானே. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிங்க. நம்முடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமாக தளபதி விஜய் மனைவியும் சங்கீதாவும் சேரணுமா, தளபதி விஜயும் சங்கீதாவும் சேரணுமா கூடாதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி.